மக்கள் நல்லா பாடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாடத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆமாம், தோற்று போனதுக்கு கைதட்டு. அதனால தான் விளங்காமல் உட்காந்துருக்கேன். திமுக நாசமாக போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். ஏன்னா அதுலேயே இன்னும் அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, அழகா சொன்னேன், சுதர்சன், எங்கள் ஆத்தா சொல்லிச்சு, எங்கள் பாட்டி சொல்லிச்சு, யாரா அந்த ஏரியாவில் நல்லது செஞ்சுருக்கா, யாரா அந்த மக்களுக்கு வந்து ஓராண்டு காலத்தில் அந்த மேற்கு தொகுதியில் அது ஊரணியாக இருக்கட்டும், பூங்காவாக இருக்கட்டும், அழகுகள் வந்து நம்ம மீனாட்சி கோயில் இடமா இருக்கட்டும், மக்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மக்களுக்குடைய அடிப்படை தேவை செஞ்சுருக்கிறது இல்லை. சரி, ரைட்டு, நல்லது செஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டுன்றதை விட நீங்கள் தீர்மானித்து ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அதை நாங்கள் திமுக வந்து இன்றைக்கி அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வேலையும் கிடையாது, அதை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் நல்லா எப்படி நினச்சிருக்கிறீங்களோ அப்படி அதை பற்றி இல்லை. நாங்கள் இந்த இயக்கம் இல்லை, இந்த மக்களுக்காக எப்போதும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட முத்தமிழ் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். அதனால் அரசியல் பேசுவதற்கோ கடந்த காலங்களை பேசுவதற்கோ இங்கே வேலை இல்லை. அதெல்லாம் காலங்கள் தான் பதில் சொன்னால். அதனால் இதை பற்றியெல்லாம் பேசி பிரயோஜனம் உள்ள பேச வேண்டிய தேவையும் இந்த நேரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய முத்தமிழறிஞர் பிறந்தநாளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம். காலையில் கூட நம்ம நினைக்க முடியாத இன்னைக்கு அத்தனை பேரும் தலைவருடைய கலைஞருடைய அந்த திருவுருவச் சிலைக்கு மாலை வைக்கக்கூடிய அந்த அளவும், அதே போல் அந்த நிகழ்வுகளை எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அதே போல் அவர்கள் அந்தந்த பகுதியிலே ஒன்றியங்களிலே அவர்கள் முடிந்தளவிற்கு நம்முடைய தலைவர் கலைஞருடைய முத்தமிழறிஞருடைய கலைஞர் முன்னாள் தலைவர்கள் அவர் இந்த இயக்கத்தை எந்த அளவிற்கு வலுவோடும் மொழிவோடும் உருவாக்கினாரோ அவர் வழியிலையும் நம்முடைய தமிழக கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் சின்னவர் நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வழிகாட்டுறார்களோ அதை இயக்க பணியாற்றுவோம். அந்த இயக்க பணிக்கு சமுத்திரம் சொன்னாலும் சரி, சுதர்சன் சொன்னாலும் சரி, கட்சிக்காரர்களை வச்சு இது மாதிரி கூட்டம் நடத்தும். ஒன்றும் இனிமேல் யாரையும் வந்து அழைச்சி வந்து நடத்தணும் இல்லை. நம்ம இருக்கிறவங்கள வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிற கட்சியை அந்த உணர்வோட கட்சியோடு அதுபோல் நம்முடைய இயக்கத்திற்காக முன்னுக்கு வந்திருக்காங்க. நம்மளோட அறிவு சகோதரர்கள் வந்திருக்கிறதாக சொன்னாங்க. நம்ம திக்கவுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம பணியை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால் தம்பி வந்து ஃபோன் போட்ட உடனே தம்பி வருத்தப்பட்டு செய்யணும்னு செஞ்சதெல்லாம் நீங்கள் போதும். இனிமேல் அதுக்குன்னு செய்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவங்க செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கோ நம்ம கலவை பண்ணி ஆட்டுங்க, அதெல்லாம் வரலாம். எல்லா நாளும் நம்ம எதை பற்றியும் பேச வேண்டியதில்லை. நம்ம வந்து கட்சி பணியை மட்டும் ஆட்டணும். மற்ற கவலையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது, சரியா? உழைச்சதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கழகப்பணியை என்ன சொல்கிறாங்களோ அதை ஆட்டினா போதும். மக்களுக்கு எல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரிஞ்சு தானே வாக்களிச்சிருக்காங்க. அதனால் மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சுக்குவாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.